குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்கிறது. ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடனும், குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர். தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளதால் இருவரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 13ஆம் தேதி பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் டிரம்ப் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குண்டு உரசி காது பகுதியில் காயமடைந்த டிரம்ப் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். துப்பாக்கியால் சுட்ட தாமஸ் மேத்யூ என்ற 20 வயது இளைஞரை பாதுகாப்பு வீரர்கள் அங்கேயே சுட்டுக் கொன்றனர். தாக்குதலுக்கான காரணம் குறித்து FBI விசாரித்து வருகிறது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு மில்வாக்கியில் நடந்த குடியரசுக் கட்சி தேசிய மாநாட்டில் டிரம்ப் காதில் பேண்டேஜுடன் மக்கள் முன் தோன்றினார். இந்த நிலையில் பென்சில்வேனியா சம்பவத்துக்கு முன்பே டிரம்பை கொலை செய்ய ஈரான் சதித்திட்டம் தீட்டியதாக அமெரிக்க உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில், 2020இல் டிரம்ப் அதிபராக இருந்தபோது ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி அமெரிக்க ட்ரோன் தாக்குதலால் கொல்லப்பட்டார். அதற்கு பழிவாங்க டிரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினர், அவரது முன்னாள் வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ உள்ளிட்டோரை கொல்ல ஈரான் முயன்று வருகிறது. டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு கூட டிரம்பை கொலை செய்ய ஈரான் திட்டம் தீட்டியிருக்கிறது. இந்த தகவல் அமெரிக்க உளவுத்துறைக்கு கிடைத்தவுடன் டிரம்பின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. ஈரானிய அச்சுறுத்தல்களை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய தாமஸ் மேத்யூ குரூஸுக்கும் ஈரானிய சதித்திட்டத்திற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை எனவும் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர்.